மதுரை என்றால் வீரம், மதுரை என்றால் அதிரடி, மதுரை என்றால் தமிழக அரசியலுடைய திருப்பு முனை. எல்லாமே மதுரையில தாங்க நடந்தது. தமிழகத்தில் எது நடந்தாலும் கூட அதை மதுரை மண்ணில் இருந்து ஆரம்பிக்கும். புதுசாக ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாலும் கூட மதுரையில் இருந்து அது ஆரம்பிக்கும். ஒரு கட்சியை முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தாலும் கூட இந்த முறை மதுரை மண்ணிலாக முடிக்கப்படும். அதனால் சகோதர சகோதரிகளே, தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் என்னவெல்லாம் தவறு இருக்கு அது அனைத்தும் சரி செய்வதற்கான ஒரு தேர்தலாக இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். ஐயா, ஒரு முறையும் தேர்தல் நடக்கும் பொழுது யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரியாம தான் ஓட்டு போடும். ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கலாம், இவங்க ஜெயிக்கலாம், அதிகமான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கலாம். அந்த ஓட்டு பெட்டியினுடைய கடைசி ஓட்டை எண்ணும் வரை யார் வெற்றி பெற போறாங்கன்னு தெரியாதுங்க. இந்த 2024 தேர்தல் மட்டும்தான் முதல் முறை நம்முடைய வரலாற்றுல யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரிந்து நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். வாக்காளர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய 142 கோடி மக்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கும் சின்ன குழந்தைக்கும் கூட தெரியும் மோடி ஐயா அவர்கள் 2024 மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை வந்து அமரப் போகின்றார்கள் என்பது தெரிஞ்ச ஒரு தேர்தல் நடக்குது. தெரிந்து யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்று தெரிந்து தேர்தல் நடக்கும். அது அரசியல் மாற்றத்திற்காக அந்த தேர்தலை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்தியா முழுவதுமே என்னங்க ஐயா பேசுறாங்க, மோடி ஐயாவே இலக்கு வச்சுட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி தனித்தன்மையாக 370 இடம், தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடம். உங்களுக்கு தெரியும், எப்பொழுதுமே மோடி ஐயா ஒரு இலக்கு வச்சாங்கன்னா இலக்கை தாண்டித்தான் அடைவார் என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு மோடி ஐயா 370 பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுகின்றார் என்றால் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக 400 இடங்களை தாண்டி தனித்தன்மையாக மறுபடியும் ஆட்சியில் அமரப் போகின்றார். ஒரு வாய்ப்பு ஐயா, ஒரு வாய்ப்பு. தமிழகத்தில் அரசியலை சுத்தம் பண்ணி புதிதாக சாமானிய மக்களுடைய அரசியலை கொண்டு வந்து குடும்ப ஆட்சியை அகற்றி, ஊழல் ஆட்சியை அகற்றி, அடாவடித்தனத்தை அகற்றி மக்களை வந்து வெறும் வாக்கு வங்கிகளாக பிரித்து வைத்துக் கொண்டு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரசியல்வாதிகள் சந்திக்கிறார். ஓட்டு போடுறப்போ இருக்கா, ஓட்டு போட்ட பிறகு அடுத்த நாள் நன்றி சொல்வதற்கு. அதன் பிறகு 5 வருஷம் எங்க இருக்காங்கன்னே தெரியாதுங்க ஐயா. அடுத்த தேர்தலுக்கு திரும்ப வருவாங்க. அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எப்ப தமிழகத்தில் கால் ஊன்ற ஆரம்பித்தார்களோ முதலாக தமிழகத்திலே லஞ்சம், விஞ்ஞான ஊழல், குடும்பாட்சி, கொள்ளையடிப்பது, அடாவடித்தனம், அபகரிப்பு, இதையெல்லாம் திமுக எப்ப தமிழகத்திலே கால் ஊன்ற ஆரம்பித்தார்களோ அதன் பிறகுதான் இதையெல்லாம் நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். அதுவரை தமிழக அரசியல் களத்தில் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய காலத்தில் இதெல்லாம் கேட்காத வார்த்தை. காமராஜர் ஐயா காலத்தில் என்ன வார்த்தை கேட்டதுங்க ஐயா? நேர்மை, நீர் மேலாண்மை, இல்லைங்களா? இதான் கேட்டோம். ஏழை மக்களுடைய பங்காளர், சமூக நீதி, இதெல்லாம் காமராஜர் ஐயாவுடைய காலத்தில் கேட்கப்பட்ட வார்த்தை. திரும்ப இந்த வார்த்தையை 2024 பிறகு நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் சகோதர சகோதரிகளே, இந்த தேர்தல் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். இங்க இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் மோடி அவருடைய ஆதரவாளர், இல்லாட்டி வந்திருக்க மாட்டீங்க. மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேள்வி இருக்கு. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒருவரும் நீங்கள் மோடி என்று நினைத்துக் கொண்டு இந்த தேர்தலுக்கு வேலை பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். எப்படி மோடி அவர் வேலை பார்க்கிறார்? ஒரு நாளை காலையில் ஒரு ஊருங்க, மத்தியானம் ஒரு ஊரு, இரவு ஒரு ஊரு, தூக்கமே இல்லாம அந்த மனுஷன் ஒரு பகுதியாக ஓடிக்கொண்டு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுவது போல அடுத்த 80 நாட்கள் அதே போன்று நாம் வேலை செய்தால் மோடி அவர்கள் நினைக்கக்கூடிய கனவு தமிழகத்திலும் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. அடுத்த 80 நாட்கள் நாம் எல்லோரும் நம்மை மோடியாக நினைத்துக் கொள்ள வேண்டும். மோடி அவர்கள் எப்படி வேலை செய்கின்றார்களோ அதே போல ஒரு தொண்டரும் தலைவனும் இங்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்களுடைய ஆதரவாளர்களும் வேலை பார்க்க வேண்டும். காலையில் ஒரு இடம், மத்தியானம் ஒரு இடம். நேற்று பார்த்தீங்க சங்கரன் கோவில் நெசவு தொழில் செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து ரோட்ல யாத்திரை போகும் பொழுது உள்ளே வந்து சால்வ போடுறதுக்கு வந்தார். ஐயா, நான் நெசவு தொழில் செய்துதான் பிழைக்கின்றேன், எலெக்ஷன் வர்ற வரைக்கும் ஐயா நெசவு தொழிலை விட்டுட்டு முழு நேரமா கட்சி பணி செய்ய போறேன். நான் கேட்டேன், வருமானத்தை விடுங்க ஐயா, 4 வீட்டுல வாங்கி சாப்பிட்டுக்கலாம், அதுல பெரிய விஷயம். தேர்தல் நடக்கும் வரை இந்த கட்சிக்காக முழுவதுமாக நான் உழைக்க போகின்றேன் என்று சங்கரன் கோவில்ல ஒரு நெசவு தொழில் செய்யக்கூடிய ஒரு சகோதரர் இந்த மாதிரி நடந்து போகும்போது என்னை நிறுத்தி சொன்னார்கள். ஏன்னா எல்லா மக்களுக்கும் தெரிகிறது நம்முடைய குழந்தைகள் நல்ல ஒரு சமுதாயத்தில் வாழணும், நன்றாக வாழ வேண்டும், நல்ல ஒரு ஒளிமயமான தமிழகத்தில் வாழணும்.
வளர்ந்த நாடாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவிலே நம்முடைய குழந்தைகள் வாழ வேண்டும் என்றால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களை தவறவிடக் கூடாது என்பதில் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம். சகோதர சகோதரி, இன்னைக்கு பாருங்க, 4ஆம் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தியவர் நம்முடைய பாண்டித்துரை தேவரையா சொல்லுவோம், மதுரை மண்ணிலிருந்து. இன்னைக்கு யாராவது ஒரு மனிதனுக்கு 5வது சங்கம் வைத்து தமிழை வளர்த்தினார்னு சொன்னா அது நரேந்திர மோடி. முதல் 3 தமிழ் சங்கங்கள் நமக்கு தெரியும், 4வது சங்கம் பாண்டித்துரை தேவரையா நமக்கு தெரியும். இன்னைக்கு அதை தாண்டி 5வது சங்கம். இந்த 5வது சங்கம் என்ன செஞ்சிருக்கிறாங்க ஐயா? மோடி அவர்கள் தமிழை உலகத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார். இதுவரை தமிழ் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துச்சு. 8 கோடி மக்களுக்காக தமிழ் நம்முடைய தாய்மொழி இருந்தது. எனக்கு 5வது தமிழ் சங்கத்துல இந்த 10 ஆண்டு காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரத்தும் நம்முடைய தொன்மையும் செம்மையும் பழமையும் மிக முக்கியமாக நம்முடைய சங்க இலக்கியிலிருந்து திருக்குறளிலிருந்து எல்லாத்தையும் உலகம் முழுசு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொன்ன ஆரம்பித்துங்கய்யா. 2017 ஏப்ரல் 24ஆம் தேதி சொன்னார், அனைத்து மாநிலங்களும் தமிழ் பயில்வதை ஊக்குவிக்க வேண்டும். ஆகஸ்ட் 15 2019 திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினார். செப்டம்பர் 2019 யாதும் ஊரே யாவரும் கேள்வி ஐநா சபையில முழக்கமிட்டார். ஜூலை 3 2020 மறுபடியும் திருக்குறளை மேற்கோள் காட்டி எல்லையில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்ட்ட பேசினார். 2021 மெட்ரோ ரயில் தொடக்க விழாவின் பொழுது அவை மூதாட்டியை மேற்கோள் காட்டி பேசினார். பிப்ரவரி 25 2021 டெல்லியில திருக்குறளை மேற்கோள் காட்டி கல்வியினுடைய மதிப்பை பத்தி பேசினாருங்க ஐயா. 74 கோடி ரூபாய் செலவுல சென்னை தரமணியில செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை உருவாக்கி கொடுத்தார். நவம்பர் 2022 காசி தமிழ் சங்கத்தை கண்டார். அதாவது 5வது சங்கம் என்று சொன்னேன் ஐயா. திருக்குறளை 100 மொழிகளை மொழிபெயர்க்க வேண்டும் என்கின்ற வேள்வி அந்த மேடையில் எடுத்தார். இன்னைக்கு திருக்குறளை கிட்டத்தட்ட 39 உலக மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு 46 நம்முடைய சங்க இலக்கியங்கள் வேறு வேறு மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. அப்ப நான் மோடி ஐயா அவர்களுக்கு எப்படி மதுரை மண்ணிலே பாண்டித்துரை தேவரையா அவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்குமோ, 4வது தமிழ் சங்கம் என்றால் பாண்டித்துரை தேவரையா எப்படி சொல்றோமோ, 5வது தமிழ் சங்கம் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்று சொன்னால் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? உலகம் முழுவதும் நம்முடைய தமிழ் மொழி எடுத்துச் சென்றதற்காக, செங்கோலை பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் வைத்ததற்காக, நம்முடைய கலாச்சாரத்தை போற்றி பாதுகாத்து பேணி காப்பதற்காக. ஆனா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் நேத்துக்கு ஒரு இடத்துல பேசுறேங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறார். மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆசிரியர் சொல்றாங்க, ஐயா நீங்க வந்துட்டீங்க, மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் எழுதிட்டு போங்க ஐயா. வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதுறாங்க. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர், MSME அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்தில் அத்தனை மாணவர்கள் இருக்கும் பொழுது ஆசிரியர் சொல்றாங்க, மாணவர்களுக்கு தமிழ் ஒரு வார்த்தை எழுதுங்க ஐயா. வாழ்த்துக்கள் என்பதற்கு பதிலாக இத்த விட்டுட்டு வாழ்த்துக்கள் எழுதினார். 2022 10ஆம் வகுப்புல தமிழ் மொழியில 55,000 குழந்தைகள் தமிழ்நாட்டில் ஃபெயில் ஆயிருக்காங்க ஐயா. இந்தியால எந்த ஒரு மாநிலத்திலும் பிராந்திய மொழியில 55,000 பேர் 10வது 12வது ஃபெயில் ஆகும். ஏன் முதலமைச்சர்கிட்டே துண்டுச்சிட்ட வாங்கிட்டீங்கன்னா தமிழ் பேசுவாரான்னு எனக்கு தெரியும். 35 அமைச்சர்கள் மந்திரி சபையில் இருக்கிறாங்க, தமிழை கொண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் சகோதர சகோதரிகளே, தமிழை வளர்த்த லட்சணம் இதுதான். 70 ஆண்டு காலமாக மேடை போட்டு தமிழ் மொழியை வைத்து வியாபாரம் செய்து அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம், தமிழ் மொழியினுடைய பெருமையும் கலாச்சாரத்தையும் தொன்மையும் பழமையும் உலகம் முழுவதும் எடுத்துச் சொல்லக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். ஐயா அது ஆரம்பம் மட்டும்தான், முடிவு நடத்துறாதீங்க. இன்னைக்கு காசி தமிழ் சங்கமம் 2வது ஆண்டாக நடந்து கொண்டிருக்கிறது. சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம், மதுரை என்று சொன்னாலே சௌராஷ்டிரா மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மண். 1300 ஆண்டுகளாக, குறிப்பாக 1300 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒருக்கா, 900 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒருக்கா, 2 முறை அங்கே இஸ்லாமிய படையெடுப்பு நடந்த பொழுது சௌராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருந்து வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேறு பகுதிக்கு சென்று நம்முடைய தமிழகத்திற்கு வந்து மதுரைக்கு வந்தார். இங்க இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் பட்டியலை நெய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த காலத்துல மன்னன் கட்டளையிட்டதற்காக இங்கேயே தங்கி ஆண்டவனுக்கு தேவையான பட்டை நெய்ய ஆரம்பித்தார். அப்படி நம்முடைய மதுரை மாநகரத்திலே குடியிருக்கக்கூடிய சௌராஷ்டிரா பெருமக்கள் மோடி அவர்கள் நினைச்சாங்க, 1300 ஆண்டுகளுக்கு முன்பு சௌராஷ்டிரால இங்க வந்தீங்க, மறுபடியும் உங்களுடைய பூர்வீகத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்பதற்காக போன ஆண்டு சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடத்தப்பட்டு இங்கிருந்து 2500 சௌராஷ்டிரா தமிழ் மக்கள்
அவங்க எல்லாரும் நம்ம மக்களுங்க, நம்முடைய கலாச்சாரம். அவர்களை மறுபடியும் சௌராஷ்டிரா கூட்டிட்டு போய் அந்த குழந்தைகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய மூதாதையர்கள் வலித்த இடத்தை எல்லாம் காட்டி அனுப்பியிருக்கிறார். இதாங்க ஐயா இந்தியாவை ஒருங்கிணைப்பது. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவை பிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வடக்கு தெற்கு. வடக்கு தெற்கை அழித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி பிரித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனா இன்னைக்கு பாருங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சங்கங்கள் மூலமா. காசி தமிழ் சங்கத்திலிருந்து, சௌராஷ்டிரா தமிழ் சங்கத்திலிருந்து இந்த வருஷம் பாருங்க ஐயா அயோத்தியாவுக்கு அடுத்து ஆரம்பிச்சிட்டார். அயோத்தியாவுக்காக தமிழகத்திலிருந்து நீங்க பார்த்திருப்பீங்க, நம்முடைய ஆஸ்தா ட்ரெயின் கிளம்பி இருக்குதுங்கம்மா. எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரியல. இன்னைக்கு மத்திய அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நகரத்திலிருந்து கடந்த 20 நாட்களாக ஆஸ்தா ட்ரெயின் என்கின்ற ட்ரெயின் இங்கிருந்து கிளம்பிங்க ஐயா. ஒரு ட்ரெயினுக்கு 2000 பேர் போறாங்க. இன்னைக்கு 7 ட்ரெயின் தாண்டி இருக்கு, 14000 பேர் போயிட்டாங்க. தமிழகத்துல இங்கிருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் நேர அயோத்தியா போய் நிற்குங்க ஐயா. அயோத்தியால இறங்கணும்னே கையில ஒரு பேண்ட் மாட்டி விட்டுருவாங்க. நீங்க 24 மணி நேரம் அயோத்தியால உங்களுக்கு நேரம். கோயில போய் பார்க்கலாம், அங்கேயே தங்கிக்கலாம், உணவு எல்லாம் கொடுத்துருவாங்க. அதன் பிறகு 24 மணி நேரம் கழித்து அந்த ட்ரெயின் மறுபடியும் அயோத்தியால இருந்து புறப்படும். இன்னைக்கு 6 ட்ரெயின் போயிட்டு திரும்பி வந்துருச்சுங்க ஐயா. 7வது ட்ரெயின் போயிட்டு இருக்கு. 117 ட்ரெயின் மொத்தமா போதுங்க ஐயா. 117 ட்ரெயின் தமிழகத்தில இருந்து. ட்ரெயினுக்கு 2000 பேர் போறாங்க. இங்கிருந்து அனைவரும் சென்று அயோத்தியாலே நம்முடைய குழந்தை ராமரை தரிசனம் செய்துவிட்டு மறுபடியும் வர்றாங்க. காரணம், இந்தியாவில நம்முடைய தமிழன் ஒரு பகுதிக்கும் சென்று கொண்டிருக்கின்றார். பார்க்க குஜராத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கிறாங்க, உத்தரப்பிரதேசனுடைய வளர்ச்சியை பார்க்கிறாங்க. ஒரு பக்கம் உத்தரப்பிரதேசம் பீகார் மக்களையும் திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பான்பராக்கு பீடா டாய்லெட் கட்டுறதுக்காக வர்றாங்க. சத்தமே இல்லாம 50 ஆண்டுகளாக இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக இருந்த நம்முடைய நாட்டை சத்தமே இல்லாம உத்தரப்பிரதேசம் ஒரு மாதத்திற்கு முன்பு முந்தி அடித்து 2வது இடத்துக்கு உத்தரப்பிரதேசமும் 3வது இடத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாடு போயிருக்குதுங்க. அந்த இடத்தை விட்ட இடத்தை பிடிக்க வேண்டாங்களா? 3வது இடத்துக்கு வந்திருக்கின்ற அடுத்து இன்னொரு 4வது இடத்துக்கு நம்மளை தள்ளணும், இல்ல இன்னொரு மாநிலம் நம்மளை 5வது இடத்துக்கு தள்ளணுமா? ஐயா, விட்ட இடத்தை பிடிப்பது மட்டுமல்ல, திரும்ப முதல் இடத்துக்கு மகாராஷ்டிராவை முந்தியடித்து இந்தியாவுடைய ஒரு முக்கிய முதல் பொருளாதார மாநிலமாக அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடக்காதுங்க ஐயா. திராவிடத்தினுடைய ஆட்சி நடக்காது. எந்த இல்லாம வயர்லெஸ் சரி பண்ண தலைவா, எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம ஐயா திராவிட முன்னேற்ற கழகம் 33 காலமாக ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றது. ஆட்சி எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு இலக்கணமாக இன்று இந்தியாவில தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு. மதுவின் மூலமாக 50,000 கோடி ரூபாய் இந்த ஆண்டு வருமானம், போன ஆண்டு 44,000 கோடி. கடன் வாங்கி ஐயா 8,30,000 கோடியை தொற்று இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம். இவர்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் முழுமையாக 20 தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மேடை போட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் மேடை போட்டு 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் என்று. முதலமைச்சர் அவர்களே, ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறேன்னு சொன்னீங்க. முதலமைச்சர் அவர்களே, ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறேன்னு சொன்னீங்க, நிறைவேற்றிட்டீங்களா? இந்த மைக் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க தயவு செஞ்சு. முதலமைச்சர் அவர்களே, ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறேன்னு சொன்னீங்க, வாக்குறுதி நிறைவேற்றிட்டீங்களா? வாக்குறுதியே கொடுக்காம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு மோடி சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியமும் மத்த சிலிண்டருக்கு 200 ரூபாய் மானியம் உங்களுக்கு வருது. முதலமைச்சர் அவர்களே, தேர்தல் வாக்குறுதியில பெட்ரோலுக்கு 5 ரூபாய், டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னீங்க, நிறைவேற்றிட்டீங்களா? இல்ல. ஆனா வாக்குறுதியே கொடுக்காம 2 முறை பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திருக்கின்றோம். அதுவும் ஒரே முறை 10 ரூபாய் 7 ரூபாய் குறைச்சிருக்கிறோம். வாக்குறுதி கொடுக்காம. முதலமைச்சர் அவர்களே, கல்வி கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்க, தள்ளுபடி பண்ணிட்டீங்களா? முதலமைச்சர் அவர்களே, நகை கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்க, தள்ளுபடி பண்ணிட்டீங்களா? முதலமைச்சர் அவர்களே, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக மாற்றி காட்டுகின்றேன் என்று சொன்னீர்கள், பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்களா? எந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றின? எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை என்று சொன்னீர்கள். ஆனால் இன்னைக்கு வெறும் 33% பெண்களுக்கு மட்டுமே, அதுவும் உருப்படியா வரல, அதை கொடுத்துட்டீங்களா? இதுவும் இல்லை.
எந்த மாணவன் 10வது 11வது 12வது கல்லூரியில படிக்கிறாங்களோ அவங்களுக்கு டேப் கொடுப்போம், 10 GB இன்டர்நெட் இருக்கும்னு சொன்னீங்க, அதுவும் செய்யல. ஆனா கொடுத்த மடிக்கணினியும் பிடுங்கிட்டீங்க. உண்மைதானங்க ஐயா நான் சொல்றது? எதையும் நிறைவேற்றாம முதலமைச்சர் அவர்கள் எந்த கன உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? மேடை ஏறி 99% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று உளறிக் கொண்டிருக்கின்றார். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து, ஐயா உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது 511 தேர்தல் வாக்குறுதியும் ஒரு முறை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். ஏன்னா நீங்க அரசியல ஓட்டு போட போறீங்க ஐயா. நீங்க பாரதிய ஜனதா கட்சி சொல்வதை கேட்க வேண்டாம், யார் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டாம். திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி 2021 ஒரு முறை ஒரு கையில பென்சில் எடுத்துங்க ஐயா, அந்த வாக்குறுதியை படிச்சு பாருங்க. 20 வாக்குறுதி கூட நிறைவேற்றவில்லை என்று உங்கள் முன்னால் அறுதியிட்டு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். 511. அதே நேரத்தில் ஐயா இங்கே பத்திரிகை நண்பர்கள் இருக்கின்றார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கின்றார்கள். தொண்டர்கள் மீது நமக்கு எந்த கோபம் இல்லைங்க. திமுக தொண்டன் இந்த முறை மோடி ஐயாக்கு தான் ஓட்டு போட போறாங்க, அவர்களும் தெளிவா இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க ஐயா, திமுகவை தோற்கடிக்க பாரதிய ஜனதா கட்சி தேவையில்லை, திமுகவுடைய தொண்டனை தோற்கடிக்க போறான். இந்த கட்சி இதற்கு மேல் விடக்கூடாது, இதற்கு மேல் இந்த குடும்பத்தின் மூலமாக இந்த கட்சி அழிவை சந்திக்க கூடாது. இன்னைக்கு 2019 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து படிச்சுப்பாரு. 2019 யாராவது படிச்சிருக்கீங்களா ஐயா? யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை 2019 படிச்சிருக்கிறீங்களா? அண்ணன் சுபநாகராஜன் அவர்கள் இருக்கிறாங்க, நம்முடைய மூத்த தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். அண்ணன் அதை பார்த்திருப்பாங்க, அண்ணன் தேர்தல் அறிக்கையில பங்கேற்றிருப்பார். ஐயா 219 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை 295 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றோம். மேலும் ஐயா 295. சவால் விட்டு சொல்லுகின்றேன், மாநில தலைவராக உங்கள் அன்பு தம்பியாக சொல்லுகின்றேன், 295 வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம், உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். இது திமுக யாராச்சும் 511 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டு நீங்க வந்து சொன்னா அடுத்த நிமிஷம் அரசியல் விட்டு நான் போயிடுறேன், மறுபடியும் விவசாயம் பார்க்க ஊருக்கு போயிடுறேன். யாராவது திமுக காரன் தைரியமாக என் முன்னால் வந்து, அண்ணே 99% நிறைவேற்றின முதலமைச்சர் சொல்றார், சரி 99% வச்சுக்கலாங்க, உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 1% வாக்குறுதி விட்டு கொடுத்துடலாம். 99% அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வரணும். 511 வாக்குறுதிக்கு புத்தகத்தை கையில் ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கிட்டு வந்து ஒன்னொன்னா டிக் போட்டு காட்டும். சொன்னதை நீங்கள் செய்திருந்தால் அரசியலை விட்டு அடுத்த நொடி விலகி மறுபடியும் விவசாயத்துக்கு சென்று விடுகின்றேன். எங்களுடைய 295 தேர்தல் வாக்குறுதியை நீங்க எடுத்துட்டு வாங்க. தேர்தல் வாக்குறுதி புத்தகம் வேண்டும் என்றால் நானே உங்களுக்கு பிரிண்ட் போட்டு கொடுக்கிற திமுகவுடைய தலைவர்களுக்கு. இங்கதான் நிறைய தலைவர்கள் திமுக தலைவர்கள் மதுரையில சுத்திட்டு இருக்கிறாங்கல்ல கொள்ளையடிப்பதற்காக, நானே உங்களுக்கு பிரிண்ட் போட்டு கொடுக்கிறேன். ஒரு பேனாவை அனுப்பி விடுறேன், 1 மணி நேரம் உட்கார்ந்து மோடி சொன்னாரா ஆர்டிகல் 320 எடுப்பேன் சொன்னாரா டிக், மோடி முத்தலாக் தடை சட்டம் டிக், மோடி அவர்கள் வந்தால் நீர் மேலாண்மைக்காக தனி பட்ஜெட் டிக், மோடி அவர்கள் வந்தால் பழங்குடியின மக்களுக்காக அரசியல் அதிகாரம் டிக், மோடி அவங்க வந்தால் பழங்குடியின மக்களுக்காக தனியாக ஒரு நிதி ஒதுக்கீடு டிக், மோடி அவர்கள் வந்தால் கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா இல்லங்களுக்கும் குழாய் மூலமாக குடிதண்ணீர் டிக், மோடி அவர்கள் வந்தால் மீன்வளத்துறைக்கு தனியாக ஒரு அமைச்சகம் டிக், மோடி அவர்கள் வந்தால் நீர் மேலாண்மைக்கு டிக். ஐயா இதெல்லாம் என்னால் சொல்ல முடியும் ஐயா, 295 சொல்ல முடியும், உங்களுக்கு வெயில் நேரம். 295 வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு உங்கள் முன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவனும் தொண்டரும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி. இதைத்தான் மோடி கேரண்டி என்று சொல்லுகின்றோம். மோடி சொன்னால் அதை செய்வார். ஐயா இன்னும் 15-20 நாள் எலெக்ஷனுக்கு இருக்கலாம், தெரியலீங்க ஐயா, 1 மாசம் இருக்கலாம், 20 நாள் இருக்கலாம். அதற்கு முன்பாகவே 4 வருடம் 11 மாசம் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டு, ஐயோ ராமர் கோவில் கோர்ட்ல இருக்கு மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லுங்க, ஐயோ ஆர்டிகல் 370 கோர்ட்ல இருக்கு மன்னிச்சுக்குங்கன்னு சொல்ல, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கொடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். கோர்ட்டு மேல பழிய போடல, இதை செய்வதற்கு நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு பொய் சொல்லிங்க, எல்லாத்தையும் செய்துவிட்டு நிற்கின்றோம். அதே பட்ஜெட் எங்களுக்கு கிடைச்சதுங்க ஐயா 2014 அதே கடன்கார இந்தியாவில் எங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க காங்கிரஸ். உள்கட்டமைப்புக்கு வெறும் 2 லட்சம் கோடி ரூபாய் மட்டும் ஒரு ஆண்டுக்கு செலவு செஞ்சார். இன்னைக்கு அதே அரசு அதிகாரிகளை அரசு இயந்திரத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடிகள் எடுத்து உள்கட்டமைப்புக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்த நாட்டை இன்னைக்கு உள்கட்டமைப்புக்கு ஒரு ஆண்டுக்கு 11 லட்சம் கோடி செலவு செய்து கொண்டிருக்கிறோம். ஐயா ஏணி வச்சா கூட திமுகவுடைய அரசுக்கும் நம்முடைய அரசுக்கும் எட்டாதுங்க. ஏன்னா பொய் பேசுறாங்க. நம்முடைய தலைவர்கள் எல்லா இடத்துலயும் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
பொய்யை மட்டும் மூலதனமாக வைத்து ஒரு கட்சி இங்கே அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மதுரை மண் என்றால் நல்ல அரசியலை விரும்பக்கூடியவர்கள். கூர்ந்து கவனிப்பேன். ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிட்டா கூட மதுரை மண்ணில் அரசியல் தான் பேசுவேன். எனக்கு ரொம்ப பிடித்த ஊர் அரசியல் பேசுவதற்கு மதுரை மண். ஏன்னா இந்த மக்கள் நாம் பேசுவதை கேட்டு சிந்திச்சு கிரகிச்சு யோசிப்பாங்க. என்ன சொன்னாரு? ஓ 295 சொன்னாரு. இன்னைக்கே மதுரையில கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க 10 பேர் வீட்டுக்கு போய் நான் சொன்னதை நீங்க பாப்பீங்க. அது மதுரை மண்ணுக்குரிய தன்மை. அது என்னதான் சொன்னார் 295 போய் எடுத்தா பாப்பீங்க. அதனால்தான் மதுரை மண் அரசியல் மாற்றத்திற்கான மண். ஏன் அரசியல் மாற்றத்திற்கான மண்? ஐயா, இந்த மண் எப்பொழுதுமே புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய மண். அது மதுரை மண் மட்டும்தான். எல்லா தலைவர்களும் முதல் மாநாட்டை மதுரைக்கு தான் வருவாங்க. ஆளுங்கட்சி மதுரைக்கு, எதிர்கட்சி மதுரைக்கு, புதிய கட்சி மதுரைக்கு, இருக்கின்ற கட்சி மதுரைக்கு. யாராக இருந்தாலும் கூட மதுரையை நோக்கி படையெடுத்து வருகின்றார்கள் என்றால் மதுரை மண் அரசியலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்பதற்காக. ஐயா, அதனால்தான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மதுரை உட்பட சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பாராளுமன்றத்திலும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை மறுபடியும் நீங்க ஆட்சி கொண்டு வரணும் ஐயா. நமக்கு மதுரையில் ஒரு பெரிய பிரச்சனை என்னங்க ஐயா? மூர்த்தி டாக்ஸ். இங்க மூர்த்தி டாக்ஸ், ஜிஎஸ்டி மாதிரி மதுரைக்கு வந்து மூர்த்தி டாக்ஸ். ஏன்னா 100 கோடி ரூபாய் கல்யாணம் பண்ணணும், சொத்து வாங்கி போடணும், கொள்ளையடிக்கணும். அதனால இந்த ஊர்ல மட்டும்தாங்க ஐயா தமிழகத்தினுடைய ஒரே ஒரு நிறுவனத்திற்காக மொத்த பத்திரப்பதிவு துறையும் ஒரு நிறுவனத்திற்காக கை கட்டி வேலை செய்யுது. ஜி ஸ்கொயருக்காக பத்திரப்பதிவு துறை நமக்கெல்லாம் வேலை செய்யாதுங்க. மூர்த்தி அண்ணனுடைய ஃப்ரெண்டு ஜி ஸ்கொயருக்கு மட்டும்தான் வேலை செய்யும். வேற எதுக்கும் பத்திரப்பதிவு துறை வேலை செய்யாது. நைட்டு 8 மணிக்கும் பத்திரத்தை பதிவு பண்ணுவாங்க. ஆனா எனக்கு உங்களுக்கு அதை பதிவு பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டிங்க ஐயா, சமீபத்தில் தமிழகத்துல எல்லா கட்டுமான நிறுவனங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பேப்பர் ஆடு கொடுத்தாங்க. பார்த்திருப்பேன். முதல் பேஜ் ஆட். எல்லா கட்டுமான நிறுவனங்களும் முதல் பேஜ் ஆட். எவ்வளவுதாயா எங்களை கொடுமைப்படுத்துவீங்க லஞ்சம் வாங்கி? அவங்க லஞ்சம் வாங்கினு சொல்ல முடியாது. எனக்கு கம்பெனி போய் இழுத்து முடிவானுங்க அடுத்த நாள். ஒரு முழு பக்கம் விளம்பரம் எல்லா கட்டுமான கம்பெனிகளும் கொடுத்தார்கள். எங்களால தாங்க முடியல. பத்திரப்பதிவு துறை நீங்க பண்றதெல்லாம் டார்ச்சரா இருக்குதுங்க, எங்களால முடியலன்னு ஒரு முழு பக்க விளம்பரம் கொடுக்கும் அளவுக்கு தமிழகத்தில் இன்னைக்கு நிலைமை இருக்கு. இங்க மட்டும்தாங்க ஐயா பத்திரப்பதிவு துறையில சஸ்பெண்ட் ஆனா ஒரு காசு, சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணா ஒரு காசு, டிரான்ஸ்பர் ஆனா ஒரு காசு, டிரான்ஸ்பர் ரிவோக் பண்ணி அதே இடத்துல போடணும்னா ஒரு காசு. இன்னைக்கு விஞ்ஞான ஊழலுக்கெல்லாம் தந்தை கருணாநிதினு சொல்லுவோங்க ஐயா. அவருக்கெல்லாம் தந்தையாக அண்ணன் மூர்த்தி அவர்கள் மாறி இருக்கிறார். எப்படியெல்லாம் விஞ்ஞான முறையில ஒரு திருட்டு செய்ய முடியும் என்பதற்கு. ஐயா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சமீபத்தில் மதுரையில் ஒரு பிரம்மாண்ட மால் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாங்க ஐயா. மூர்த்தி அண்ணனுக்கு சம்பந்தம் இருக்கா? அடுத்த டிஎம்கே ஃபைல்ஸ் வெயிட் பண்ணுங்க ஐயா, சம்பந்தத்தை சொல்றேன் உங்களுக்கு. யாரு கட்டுறாங்க ஐயா? இவர்களை எல்லாம் நீங்கள் ஒழித்து கட்ட வேண்டிய நேரம் உங்களுக்கு. நேத்து நம்ம பிடிஆர் அண்ணன் பாத்தீங்கன்னா அவரே இப்ப கொஞ்சம் சிவனேன்னு இருக்கிறார். முதல்ல இருக்கிற வாய்க்கொழுப்பெல்லாம் இல்லைங்க ஐயா, ரொம்ப குறைஞ்சிருச்சு. அவரே சிவனேன்னு அப்படியே வந்து கம்மன் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு வாட்ச் கட்டிக்கிட்டு கம்மன் உட்கார்ந்து இருக்காரு. நம்ம முதலமைச்சர் அவரை பார்த்தாரு. பிடிஆர் கொஞ்சம் ஜம்முன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொன்னாரு, பிடிஆர் அவர்களையே நான் இதற்கு முன்பு இருந்த நிதித்துறையிலிருந்து மாத்திரம் தெரியுமா? இன்னைக்கு பிடிஆர் யோசிச்சார், அண்ணே சும்மா விட்டுருங்கண்ணே, அட்லீஸ்ட் ஒரு அமைச்சர் பதவினா அது இருக்குது. ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன், ஒருத்தர் புலால் சிறையில் இருக்கிறான், இன்னொருத்தர் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறேன், ஒரு அமைச்சர் பதவி ஒட்டிட்டு இருக்க, அமைதியா இருங்க. உடனே முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், இல்ல இவர் நல்லதான் வேலை செஞ்சார் நிதித்துறையில, இருந்தாலும் ஐடி துறையில் நல்லா வேலை செய்வாருங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இது யாராச்சும் நம்புறீங்களா? யாராச்சும் நம்புறீங்களா? முதலமைச்சர் அவர்களே பிடிஆர் அண்ணனுடைய டேப் வெறும் 8 நிமிஷம் தான் கேட்டீங்க. 1 மணி நேரம் 2 நிமிஷம் இருக்குது, கேட்கல. அதை கேட்டீங்கன்னா மொத்த கோபாலபுரமும் கடல்ல குதிச்சு தலைகீழ உள்ள போகணும் தண்ணிக்கு. கொஞ்சம் தான் சொல்லியிருக்கார். முதல் குடும்பம் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காருன்னு 8 நிமிஷத்துல கொஞ்சம் தான் சொல்லியிருக்காரு. அதனால ரொம்ப எல்லாம் புகழ்ந்துறாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் தலைகீழ தண்ணிக்குள்ள குதிக்க வேண்டி வரும். அதனால இவர்களுக்கு அரசியல என்னன்னு தெரியலீங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, எப்படி பாரதிய ஜனதா கட்சி யோசிக்கும், எந்த நேரத்துல எதை வெளியிடுவாங்கன்னே முதலமைச்சருக்கு தெரியறதில்லை. அவரு பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசலாம். இன்னைக்கு பாருங்க ஐயா, 2 வாரத்திற்கு முன்பு நம்முடைய இலவச வேட்டி சேலை திட்டத்திலே ஒரு ஊழலை வெளியிட்டோம். ஐயா நம்ம எல்லாருமே வேட்டி கட்டுறோம், பெண்களுக்கு பொங்கல் நேரத்துல சேலை கொடுக்கிறான். ஐயா வேட்டியை பொறுத்தவரை நூல் வந்து 2 விதத்துல நெய்வோங்க ஐயா. ஒரு நூல் மேலே இருந்து கீழே, ஒரு நூல் இப்படி, 2 நூலை வைக்கும். இதை வந்து வார்ப்பும்பீங்க, இதை வெஃப்ட்பீங்க ஐயா. இது வார்ப்பு, இது வெஃப்ட். ஏன்னா இங்க எல்லாருமே நெய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறீங்க, சகோதர சகோதரிகளுக்கு தெரியாமல். பொங்கல் தொகுப்புல நீங்க வாங்கக்கூடிய வேட்டியில வார்ப்பு நூல்
100% பருத்தியா இருக்கணும். வெஃப்ட் பாலிஸ்டரா இருக்கலாங்க. ஏன்னா அது புடிச்சு வைக்கணும் வேட்டியை. எப்படி விஞ்ஞான ஊழல் பாருங்க. அண்ணன் காந்தி எப்படி யோசிக்கிறாரு பாருங்க. நம்ம வேட்டியை கொடுக்கிறோம், எவன் வேட்டியை வாங்கி பாலிஸ்டரா காட்டினான்னு எவன் வாங்க போறான்? அண்ணாமலை மாதிரி வேலை இல்லாம 2 பேர் இருப்பாங்க. அந்த பொங்கல் தொகுப்பு கொடுத்த வேட்டியை வந்து டெஸ்ட் கொடுத்தேன் கோயம்புத்தூர்ல சிட்ரா லேப். சிட்ரான்னு சொல்லிட்டு மத்திய அரசனுடைய ஒரு ஜவுளி நூல் கலகு. அதை டெஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு அண்ணன் அந்த வேட்டியை தனித்தனியா பிரிச்சு வார்ப்பை தனியா எடுத்து வெஃப்ட தனியா எடுத்து பருத்தி எங்க இருக்கு, பாலிஸ்டர் எங்க இருக்கு. 100% பருத்தி இருக்க வேண்டிய வார்ப்புல 80% பாலிஸ்டர் இருக்கு. இப்ப நீங்க கேட்கலாம், என்னன்னா இருந்துட்டு போகுதுன்னு. ஐயா, 1 கிலோ பாலிஸ்டர் 160 ரூபா, 1 கிலோ பருத்தி 320 ரூபா. அப்ப 1,80,00,000 வேட்டிக்கு இந்த கணக்கு போட்டீங்கன்னா 86 கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்கிறான். 86 கோடி ரூபாய். இது ஒரு கணக்கு வச்சு. அடுத்தது நெசவாள பெருமக்கள் இருக்கிறீங்க. நீங்க நெசவாளர் தான் அக்கா. பெடல் தெரி இருக்குது, விசை தெரி இருக்கு, 2 இருக்கா? பெடல் தெரியல நெஞ்சீங்கன்னா வேட்டிக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 63 ரூபாய் ஏதோ கொடுக்குறாங்க. பெடல் தெரி கொஞ்சம் அதிகம், இன்னொரு தறிக்கு கம்மி 30 ரூபாய். இவங்க என்ன பண்றாங்க, வேட்டியை நார்மல் தறியில வச்சுட்டு பெடல் தறியில நாங்க நெஞ்சோம், அதுல ஒரு வேட்டிக்கு இவ்வளவு கமிஷன். மொத்தமாக 100 கோடி ரூபாயை தாண்டி இலவச வேட்டி சேலை ஊழல்ல இந்த ஆண்டு திருட்டு. நாங்க என்ன பண்ணோம், 10 வேட்டி எடுத்துக்கிட்டுங்க, டெஸ்ட் ரிப்போர்ட்ல எடுத்துக்கிட்டு தமிழகத்தினுடைய லஞ்ச ஒழிப்பு துறைக்கு போய் நானே கடிதம் கொடுத்து, ஐயா இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு போய் கொடுத்தேன். தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சும்மா இருக்குமா? கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டு போன் பண்ணி, யோ நாளைக்கு காலைல டெஸ்டுக்கு வர்றோம், எந்தெந்த குடோன்ல வேட்டி இருக்கோ ஒளி வச்சுக்கியான்னு. எந்த குடோனுக்கு வருவார்கள் என்று தெரிந்ததற்கு முன்னாடி சிசிடிவி கேமரா ரெடியா 1 வாரத்துக்கு முன்னாடி போட்டு வச்சிருந்தோம். ஈரோடு பகுதியில், ஈரோடுன்னு சொல்லி வச்சு நம்ம ஆளு நைட் 2 மணிக்கு வந்து சற்று திறந்து லாரியை கொண்டு வந்து நிறுத்தி 10 பேர் கட்சிப்ப கட்டிக்கிட்டு ஏத்துறானே. அதான் எலெக்ஷன் அப்ப உள்ளாங்க அந்த சிசிடிவி. ஐயா அதெல்லாம் போலீஸ் மூல. அடுத்த 20 நாட்கள் கழித்து எப்படி வேலை செய்வீங்கன்னு இன்னைக்கு யோசிச்சு வேலை செய். அதனால லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து நீங்க அப்படியே கூப்பிட்டு சொல்லிட்டு அவங்க நைட் 2 மணிக்கு முகத்து கர்ச்சீஃப் கட்டிட்டு வந்து அப்படியே குடோன்ல இருந்து ஏத்திட்டு போயிட்டு ஆப்போசிட்ல சிசிடிவியை போட்டு வச்சுட்டு தான் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு வந்து கம்ப்ளைண்டே கொடுத்திருக்கோம் சகோதர சகோதரி. அதனால எங்கேயும் எல்லாம் நீங்க தப்பிச்சு போக முடியாது. அதனால தமிழகத்துல லஞ்ச ஊழல் செய்யறவங்களை பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுகின்றோம், வேட்டையாட போகின்றோம். ஏதோ பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து என்கொயரி இல்ல, வேட்டையாட போறோம். ஒரு வேட்டைனா எப்படி வேட்டையாடுமோ அது போல எவன்லாம் லஞ்ச ஊழல் செய்து சுத்தி கொண்டிருக்கின்றார்களோ வேட்டையாடப்படுவார். இல்லைனாங்க ஐயா அந்த நாடு திருந்தார். இது ஒரு உயிர், ஒரு வாழ்க்கை. அது எப்படி முடிவு வர வேண்டும் என்று ஆண்டவன் முடிவு செய்ய வேண்டும். இதை ஒளிக்காட்டி நம்முடைய குழந்தைகள் இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழ முடியாது. ஒரு பிடிஆர் போனா பிடிஆர் பைய வருவான், மூர்த்தி போனா மூர்த்தி பைய வருவான், KN நேரு போனா KN நேரு பைய வருவான். யாரு இருக்கக்கூடாது அரசியல். வரிசையா வந்துகிட்டே இருப்பான் அந்த குடும்பத்துல. லஞ்சம் என்பது தலைமுறையாக தொடர்ந்து கொண்டிருக்கும். குடும்பத்துல எல்லா அரசியல் இருந்து ஒதுங்கி வெளியே போயிடணும், வேற வேலை பார்க்க. யார் அரசியலுக்குள் இருக்கக்கூடாது. ஊழல் செய்யக்கூடிய குடும்பங்கள் எதுவும் அரசியலுக்குள் இருக்கக்கூடாது. அதை ஒரு வேள்வியாக பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்து இதற்கு பங்காளி கட்சி எனக்கு பேர் வச்சிருக்கிறான். என்ன பேருங்க? அண்ணாமலை பாரு பூச்சாண்டி மாதிரி இருக்கிறான். ஆமாங்க ஐயா, கொஞ்சம் தாடி வளர்ந்து போச்சு. ரோட்லயே தான் இருக்கிறோம், வெயிலே தான் சுத்துறோம், காடு மேட்ல தான் சுத்துறோம். அவங்க எல்லாம் ஏசியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஏசியில் உட்கார்ந்து பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை வந்து பூச்சாண்டி மாயாண்டி. ஐயா தென் தமிழகத்துல மதுரையிலிருந்து எங்கே போனாலும் கூட ஒரு கிராமத்துல மாயாண்டி இருப்பார், காவல் தெய்வமாக. பாத்துருக்கீங்களா ஐயா? இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் காவல் தெய்வமாக மோடி இருக்கின்றார். மோடியினுடைய படை தளபதியாக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். அதுல நீங்க மாயாண்டின்னு சொன்னா பெருமையா அந்த பேரை சட்டையில பச்சை கொத்திட்டு கீழே வரும். பூச்சாண்டினா என்னங்க ஐயா? திருநூறு பூசுகின்ற ஆண்டிங்களா? அதான பூச்சாண்டி. திருநூறு தானே எப்ப பூசுறாங்க ஐயா? நான் அவங்க மாதிரி திருநூறு அழிச்சிட்டு SDPI மாநாட்டுக்கு வர நான் ஒளிஞ்சு அந்த மாதிரி வந்தனாங்க ஐயா. அந்த மாதிரி வந்தனா ஒரு முன்னாள் முதலமைச்சர் தீவிரவாத இயக்கத்தில் இருக்கக்கூடிய மாநாட்டுக்கு வந்து கை தூக்கி ஓட்டு போடுங்கன்னு நான் சொன்னா திருநூறு அழிச்சிட்டு மேடை ஏறுன்னா. அதனால பூச்சாண்டி என்று சொன்னால் அதையும் பெருமையாக எடுத்துக்கணும். அதை தாண்டி அந்த பங்காளி கட்சிக்கு சொல்றேன், கருப்பா இருக்கேன், கருப்பணசாமின்னு பேர் வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கிராமத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தான். பூச்சாண்டி சொல்லியாச்சு, மாயாண்டி சொல்லியாச்சு. அடுத்த இன்டர்வியூல அண்ணாமலை கருப்பணசாமி மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா முழுமையாக அந்த வட்டம் முடிந்தது.
எனக்கு பங்காளி கட்சியில உங்க மதுரை பக்கத்துல இன்னொருத்தர் சொல்றாரு, அண்ணாமலை லேகிய விக்கிற மாதிரி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறான். அண்ணே லேகியம் தானே விக்கிறேன். 27ஆம் தேதி பல்லடத்துல ஒரு பெரிய லேகியம் விற்க போறோம், பெரிய பாட்டில். அதை வாங்கி இந்த பங்காளி கட்சி குடிச்சா பாதி நோய் குணமாயிரும். என்ன நோய்ங்கம்மா? லஞ்சம், ஊழல், தெனாவட்டுத்தனம், அரசியல் நம்ம எல்லாம் அடிமையாக நினைத்து பேசுவது, ஒரு குடும்ப ஆட்சி, இது எல்லாத்துக்கும் லேகியம் 27ஆம் தேதி பல்லடத்துல விக்கிறவங்க. நீங்க என்ன சொன்னாலும் இது பழைய பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்க, வட்டி முதலமா திருப்பி கொடுக்கும். அப்படி எல்லாம் நீங்க சொல்றதான் கேட்டுட்டு நல்லவங்க மாதிரி இந்த கட்சியில் நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க. சத்தியமா நான் நல்லவன் இல்லைங்க. நல்லவனுக்கெல்லாம் இங்க வேலை இல்லை, அரசியல் வேலை. நான் கொஞ்சம் திருட்டு பயன்தான். கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்க வருவான்னு சிசிடிவி போட்டுட்டு தான் கம்ப்ளைண்ட் போய் கொடுத்துட்டு 2 ஆள் அங்க போட்டுருக்கோம். ஏன்னா இங்க நீங்க நல்லவங்க மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில எல்லாம் நல்லவங்க தான். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அம்மா தாயே நாங்கெல்லாம் நல்லவங்க, அதெல்லாம் இந்த ஊர்ல வேலைக்காக சாமி. எல்லாம் திருட்டு பயலுங்க, முல்லை முன்னால் எடுக்க வேண்டும். இவெல்லாம் நீங்க பார்த்து உள்ள வந்தீங்கன்னா இவருடைய வம்சம் நம்முடைய வம்சத்தை எல்லாம் அழித்து விடும். சகோதர சகோதரிகள், ஆனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெரியோர்கள் தாய்மார்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கான தேர்தல், மாற்றத்திற்கான தேர்தல். உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம், நின்று கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் எங்களோடு நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு எல்லாம் வைத்து, மிக முக்கியமாக இந்த பகுதி மதுரை நகர் மேற்கு அண்ணே எதுக்குனே மதுரை எம்பியை பேசி அவருக்கு விளம்பரம் கொடுக்கணும். அவர் இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலை நம்மளை பத்தி பேசுவான், உடனே பிரஸ் மீட் போட்டு அண்ணாமலை திட்டுனா கொஞ்சம் டிஆர்பி கிடைக்கும், நீங்க ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்காரு. எதுக்கு? அவர் எந்த வேலையும் செய்யலன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியுங்கண்ணா. ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கெல்லாம் ராஜா திமுகனா, திமுகக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறதுல மகாராஜா உங்க எம்பி அண்ணன். அதனால இந்த தேர்தல் 2024 எந்த வேலையும் செய்யாத கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு வேண்டாங்க ஐயா. நமக்கு இந்த எம்பியும் வேண்டாம். வளர்ச்சி பகுதியில் இருக்கக்கூடிய பாரத நரேந்திர மோடி அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு எல்லாம் வைத்து, மிக முக்கியமாக இந்த யாத்திரை மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணன் மகா சுசீந்திரம் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் முதல் தொகுதியிலிருந்து 228வது தொகுதி வரை கூடவே வரக்கூடிய அன்பு சொந்தங்கள், அதனுடைய தலைவர் அண்ணன் திருமாறன் அவர்கள் நாளை மிகப்பெரிய ஒரு மாநாடு மதுரையில ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். மறுபடியும் அந்த மாநாட்டுக்காக மதுரை வர இருக்கிறாங்க ஐயா. அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, நாளை அவருடைய மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக அமைய வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டி, மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு தலைவர் ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் அவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, தமிழ்நாடு அனைத்து பிள்ளைமார் மகா சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளராகவும் இந்த பகுதியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கதரி நரசிங்க பெருமாள் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபடக்கூடிய அன்பு சகோதரி AR மகாலட்சுமி அக்கா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர்கள் பாராளுமன்ற பொறுப்பாளர் அண்ணன் PM ராஜேந்திரன் அவர்கள், TM பாலகிருஷ்ணன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய பொருளாதார பிரிவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் MS ஷா அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அண்ணன் மாவட்டத்தினுடைய பார்வையாளராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் கார்த்திக் பிரபு அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, முன்னாள் மாவட்ட தலைவர் எளிமையின் சின்னமாக இருந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய ரவி பாலா அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய இணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய செல்வகுமார் அவர்களுக்கு, மாவட்ட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சங்கர் அவர்களுக்கு, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய நிர்வாகி, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் வினோத்குமார் அவர்கள், சகாதேவன் அவர்கள், மாவட்ட செயலாளர் செண்பக பாண்டி அவர்கள், மாவட்ட பொருளாளர் நவீன் அரசு அவர்கள், மாவட்ட இணை பொருளாளர் சத்தியம் செந்தில் அவர்கள், மாவட்ட செயலாளர் ரமேஷ் கண்ணன் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய தூய்மை பாரத் குழு இந்த பகுதியெல்லாம் சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தலைமையில 19 பேர் கொண்ட குழு இருக்கின்றார்கள். அந்த குழுவுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மிக முக்கியமாக இங்க வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், சுட்டரிக்கின்ற வெயில்ல எதையும் பொருட்படுத்தாம வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த யாத்திரையினுடைய கதாநாயகர்களாக வந்திருக்கக்கூடிய நீங்க இல்லை என்றால் அந்த யாத்திரை இல்லை.
6 மாத காலமாக இன்னும் 3 நாள்ல யாத்திரை முடிந்த பிறகு நான் என்ன செய்ய போகின்றேன் எனக்கு தெரியலீங்க. 6 மாத காலமாக உங்களோடு நடந்து வந்து 6 மாதத்திற்கு பிறகு இந்த யாத்திரை முடிந்த பிறகு அடுத்து என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். 6 மாத காலமாக என்னுடைய ஊனோடும் உறவோடும் நரம்போடும் நாடியோடும் கலந்திருக்கக்கூடிய இந்த யாத்திரையினுடைய அன்பு சொந்தங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். பொதுமக்கள் வந்திருக்கின்றீர்கள், கட்சி நண்பர்கள் வந்திருக்கின்றீர்கள். எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை, இந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்